வெல்கம் டு எடுஸ்பெண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, எம்டிஎஸ்க்கான ஆப்டிடியூட் பார்த்துருப்போம். ஸோ ரீசனிங் கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 21st கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டாங்க, சிலாகிசம்ல கேட்டிருக்காங்களா. ஸோ சிலாகிசம்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராம் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லைனில், ஆல் ட்ரக்ஸ் ஆர் பைக்ஸ். ஸோ எல்லா ட்ரக்குமே பைக் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எல்லா ட்ரக்குமே பைக் அப்படின்னு சொல்லி எடுத்துருப்போமா, ஓகேவா. ஸோ இது மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்தது ஆல் பைக்ஸ் ஆர் கார்ட்ஸ். ஸோ எல்லா பைக்குமே கார்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா பைக்குமே கார்ட். ஸோ பைக்கை சுற்றி கார்ட்கான டயக்ராம் வரைஞ்சிருப்பீங்க, ஓகேவா. சம் கார்ட்ஸ், சில கார்ட்ஸ் மட்டும் என்னன்னு சொல்லிட்டாங்க, பென் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, ஓகேவா. சரி, அடுத்தது கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, சம் ட்ரக்ஸ் ஆர் கார்ட்ஸ். சில ட்ரக் வந்து கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, ஓகேவா. சில ட்ரக், கொஞ்சோண்டு ட்ரக் வந்து எனக்கு என்னவா இருக்கு, கார்ட்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா தான் இருக்கு. அடுத்தது நோ பைக்ஸ் ஆர் பென். ஸோ பைக்குக்கும் பெண்ணுக்குமான ரிலேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஷியோரா சொல்ல முடியாது, எனக்கு பைக்குக்கும் பெண்ணுக்குமான ரிலேஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஷியோரா சொல்ல முடியாது. ஸோ அதனால என்ன பண்ண முடியாது, கன்க்ளூஷன் 2 வந்து நான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எடுக்க மாட்டோம். ஸோ கன்க்ளூஷன் 2 வந்து தப்பு, ஓகேவா. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ், ஓகே தானே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சைன் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளஸ் எல்லாம் மைனஸ்னு மாத்துங்க, அண்ட் தென் மல்டிபிளையும் டிவிஷனையும் சைன் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சா. ஸோ அப்போ என்ன பண்ணிருக்கலாம், 357 மல்டிபிள் என்ன மாத்திரம், டிவைட் பை 7. பிளஸ் இருக்க இடத்துல மைனஸ்னு மாத்திருப்பீங்களா, -19. டிவிஷன் இருக்க இடத்துல இன்டூ 2, மைனஸ் இருக்க இடத்துல +38. ஸோ சால்வ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிருப்பீங்க. டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 51 வருமா. ஸோ 51 மைனஸ் 19 into 2 38 பிளஸ் ஒரு 38. ஸோ -38க்கும் +38க்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ A 51 மட்டும் இருக்கும், ஓகேவா. சரி, 23rd கொஸ்டின். ஸோ 23rd கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, RN12. ஸோ RN12ங்கிறது சம் பேட்டர்ன்ல எனக்கு எதுக்கு ரிலேட் ஆகுது, TL16க்கு ஒரு சர்டைன் வேல ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, ஓகேவா. EJ17 வந்து CH21க்கு ரிலேட் ஆகுது. அப்ப FL15 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நான் நம்பர் கண்டுபிடிக்கிறேன். 12 வந்து 16 ஆகியிருக்கா. ஸோ அப்ப எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, 4 வேல்யூஸ் ஆட் பண்ணிருக்காங்க. 12 பிளஸ் 16 சரி 12 பிளஸ் 4 16 வரும். அதே மாதிரி 17ல இருந்து 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணினா 21 வருது. அப்ப நம்பர்ஸ் வந்து 4 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப 15 பிளஸ் 4 19 வரும். ஸோ 19ல எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், அடுத்தது ஆர் கண்டுபிடிப்பீங்க. ஸோ ஆர் என்கிறது எனக்கு PL மாறி இருக்கு. அதே மாதிரி இங்க EJங்கிறது CHன்னு மாறி இருக்கு. ஸோ R -2 PQR, ஓகேவா. ஸோ ஆர்ல இருந்து 2 வேல்யூ மைனஸ் பண்ணா P வந்துடும். அதே மாதிரிதான் Nல இருந்து 2 வேல்யூ மைனஸ் பண்ணா L வந்துடும். அடுத்து Eல இருந்து 2 வேல்யூ மைனஸ் பண்ணா C, Jல இருந்து 2 வேல்யூ மைனஸ் பண்ணா H வரும், ஓகேவா. அப்போ ஆல்பபெட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, -2 எடுத்திருக்காங்க. அப்போ Fல இருந்து 2 நம்பர் மைனஸ் பண்ணீங்க. F -2 அப்படின்னா D வந்திருக்குமா, ஓகேவா. அடுத்தது L -2 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், J வந்திருக்கும். ஸோ அப்போ இங்க DK19 அப்படிங்க தப்பு. ஸோ DJ19 அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர், ஓகேவா. அடுத்தது ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல SSCல ஆப்டன் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் பேட்டர்ன் யோசிக்கிற மாதிரி இருக்கும். நார்மல் டயக்ராம் தான், பட் நம்ம பேட்டர்ன் ஒவ்வொரு இதுக்குமே யோசிக்கிறாப்புல இருக்கும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் இங்க இருக்கு. நான் ஏதாவது ஒரு ஆல்பபெட் எடுத்துப்பேன், ஓகேவா. ஸோ எக்ஸ் இங்க இருக்கா, அடுத்ததுல எக்ஸ் இங்க வந்துருச்சு, அடுத்ததுல எக்ஸ் நடுவில் போயிருக்கு, அடுத்தது இங்க வந்துருச்சு, ஓகேவா. ஸோ எப்படி பேட்டர்ன் வந்திருக்கு, இந்த டைரக்ஷன்ல போகுதா. சரி, அடுத்தது ஸ்டார் எங்க போயிருக்கு, சென்டர்ல இருந்து இங்க வந்திருக்கு, அடுத்தது கீழே. அப்ப N ஷேப்ல வருதா. ஸோ ஸ்டார் இங்க போயிட்டு அடுத்தது எங்க வருது, டாப் பொசிஷன், அடுத்தது இங்க. ஸோ அப்போ N பொசிஷனுக்கு வந்திருக்கு, ஓகேவா. சம்டைம்ஸ் இந்த பேட்டர்னும் மாறும், ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒவ்வொரு சைனுக்கும் பேட்டர்ன் மாறும். ஸோ அதையுமே நீங்க செக் பண்றாப்புல தான் இருக்கும், ஓகேவா. அடுத்தது வேற ஏதாவது எடுத்துப்போம், 9 எடுத்து பாருங்க. ஸோ 9 என்ன பேட்டர்ன்ல வந்திருக்கு, மேல இருந்து அடுத்தது கீழே,
தென் லெஃப்ட் கார்னர் அண்ட் தென் லெஃப்ட்ல டாப்க்கு போகுது. ஸோ இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி தான் என் ஷேப்ல வந்துட்டு இப்படிதான் பேட்டர்ன் மாறிட்டே இருக்கு. ஸோ அப்ப 9 அடுத்தது எங்க வந்திருக்கும், அதாவது இப்போ இந்த இடத்துல டி இருக்கு அப்படின்னா ஸோ எனக்கு நடுவுல இருக்க வேல்யூ தான் அடுத்ததுக்கு டாப்ல வரும் கரெக்டா. அதாவது இங்க நடுவுல ஸ்டார் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்ல ஸ்டார் வந்து டாப் ரைட்டுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்ததுல இங்க எல் இருக்குன்னா அடுத்த டாப் ரைட்ல எல் வருது. அடுத்து எக்ஸ் இருக்கு அப்படின்னா டாப் ரைட்ல எனக்கு எக்ஸ் வருது. அடுத்தது பி இங்க இருக்குன்னா பி தான் இங்க வந்திருக்கும். ஸோ பி இருக்கா. ஸோ இங்க ஏபிசி மூணுலையுமே பி தான் இருக்கு. அடுத்தது இங்க பாப்போமா, டி ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, அடுத்தது இங்க வருது, தென் இந்த பொசிஷன் ஓகேவா, அகைன் கீழே. சரி, அடுத்தது 9 வேல்யூவையும் நம்ம செக் பண்ணிப்போம். ஸ்டார் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டார் இங்க இருக்கு, அடுத்தது டாப் ரைட்ல டாப் பாட்டம்ல, அடுத்தது சென்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்து எங்க போயிருக்கணும், 9 இருக்க பொசிஷன்ல எனக்கு ஸ்டார் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஸ்டார் சைன் வந்திருக்குமா. அடுத்தது டி பாத்தீங்க அப்படின்னா எங்க வந்திருக்கணும், அதாவது இந்த இடத்துல இருக்கா டி. ஸோ டி இங்க இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் எங்க வந்திருக்கும், சென்டர்ல டி வந்திருக்கும். ஓகே தானே. ஸோ அடுத்தது எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் எங்க வந்திருக்கணும், மேல இருக்கு அப்படின்னா கீழே தான் எக்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன்ல எதுவும் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, பி எக்ஸ் வச்சு எதுவும் பேட்டர்ன் இருக்கான்னு. ஏன்னா எக்ஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் டாப் ரைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து எங்க வரணும், பிலோல வந்திருக்கும். ஸோ பிலோல எக்ஸ் இருக்காப்புல எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சி தான். ஸோ கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். ஓகேவா. ஸோ நான் எக்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னாலே எனக்கு பேட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஓகே தானே. அடுத்தது ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு நடுவில் ஃபில் பண்ணாம வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிளாங்கை தான் நம்ம ஃபில் பண்றாப்புல இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும், அந்த லாஜிக்கை தான் நம்ம கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும். ஸோ என்ன பண்ணிருக்கலாம், ஃபர்ஸ்ட் நான் இதுல 4 வேர்ட்ஸா பிரிச்சிருக்கேன். அதாவது பி ஒய் ஜே, இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டேஷ் இருக்கு. ஓகேவா, ஓகே தானே. இது ஒரு இதாகும். அடுத்தது எஸ் எல் எம், இது ஒரு பேட்டர்ன் ஆகும். அடுத்தது ஒய் என் எம், இதை ஒரு பேட்டர்ன் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா டபுள் ஒய் டபுள் எம், இதை ஒரு சீக்வன்ஸ் ஆகும். பிஆர்எம், ஸோ இதை ஒரு சீக்வன்ஸ் ஆகும். இது மாதிரி நான் பார்ட்ஸ் 4 லெட்டரா பிரிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ பிரிச்சுட்டு இதுக்குள்ள என்ன சீக்வன்ஸ் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ பில இருந்து எனக்கு எஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பி பிளஸ் 3 தானே எனக்கு எஸ் வரும். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து இதுல இருந்து பிளஸ் 3. ஸோ இங்கேயும் பிளஸ் 3 வருதா என்ன அப்படிங்கிறது நீங்க பார்ப்போம். எஸ் பிளஸ் 3 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், பி வருமா. ஸோ இந்த இடத்துல பிளஸ் 3 எடுத்தோம் அப்படின்னா பி வந்திருக்கும். ஓகேவா. ஸோ பி பிளஸ் 3 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், ஒய் வந்துருக்கும். ஸோ ஒய் பிளஸ் 3 தான் பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. ஸோ அடுத்தது இந்த லைன். ஸோ இந்த லைன்ல எனக்கு எல்லாத்துலயுமே என்னதான் இருக்கு, எம் தான் இருக்கு. ஸோ இங்கே எம் தான் வந்திருக்கும். ஓகேவா. சரி, லாஸ்ட் எல்லாமே எம் தான். அடுத்தது இங்க செகண்ட் வேர்டும் எனக்கு எல்லாமே என்னவா தான் இருக்கு, ஒய்யா தான் இருக்கு. அப்ப செகண்ட் வேர்டு என்னவா தான் இருந்திருக்கும், ஒய்யா தான் இருந்திருக்கும். ஓகே தானே. அடுத்தது ஜே எல் என், இங்க ஒரு பிளாங்க் கொடுத்துட்டு ஆர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, ரெண்டு வேல்யூவா, ஜே பிளஸ் 2 எல் வருமா, எம் என், இங்கேயும் 2வா, ஓபி. ஸோ இங்கேயும் ஒரு 2. ஸோ பிளஸ் 2ன்னு எடுத்தீங்க அப்படின்னா பி வந்திருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன்ல என்ன ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ அப்ப என்னென்ன பிளாங்க் இருக்கு நமக்கு, ஸோ எம் ஒய், அடுத்தது வி பி ஒய். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் அப்படின்னா டி தானே. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க். அந்த கொஸ்டின் மார்க் எடுக்க இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயுமே எனக்கு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ஸோ 3, 21, 111, 561, அடுத்தது 2811. ஸோ இந்த கொஸ்டின் மார்க் இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு சீக்வன்ஸை பார்த்தாலே ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லை மல்டி பண்ணியிருக்காங்களா இல்லை சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். எனக்கு க்ரோத் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க இல்லை சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். எனக்கு க்ரோத் வந்து அதாவது சிங்கிள் டிஜிட்ல ஆரம்பிச்சு 4 டிஜிட்ல ஒரு 5 நம்பர்லேயே போயிருக்கு. ஸோ அப்போ கன்ஃபார்ம் என்னதான் பண்ணியிருப்பாங்க, மல்டிபிள் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன நம்பரால மல்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா 3 into 7 21 வரும். ஆனா 21ஓட நான் என்ன நம்பரை மல்டி பண்ணாலும் எனக்கு என்ன வராது, 111 வரவே வராது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 111 வராப்புல வேல்யூஸ் எதுவும் இருக்கா 21ஆல மல்டிபிள் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. எனக்கு எந்த வேல்யூமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா 2 நம்பரை வச்சு என்னால பேட்டர்னே கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஆக்சுவலா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த தேர்ட் நம்பர்ல இருந்து பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த 111ஓட என்ன நம்பரை மல்டி பண்ணா 561. ஆக்சுவலா இது வந்து நீங்க பெரிய நம்பர்ல எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பேட்டர்ன் கண்டுபிடிக்க. சென்டர்லயோ இல்ல கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து பேட்டர்ன் கண்டுபிடிங்க. ஸோ நான் 111 என்ன நம்பரால மல்டி பண்ணா 500 ரேஞ்ச்ல வரும். 5ஆல மல்டி பண்ணா தானே 500 ரேஞ்ச் வரும். ஸோ 5ஆல மல்டி பண்ணுங்க. ஸோ 111 நான் 5ஆல மல்டி பண்றேன். ஸோ 5ஆல மல்டி பண்ணா என்ன வரும், 555 வரும். ஆனா எனக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 561 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஒரு 6 ஆட் பண்ணிருக்காங்களா, அப்ப மேபி என்ன பண்ணிருக்கலாம், 5ஆல மல்டி பண்ணிட்டு 6 ஆட் பண்ணிருக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணலாம். ஸோ அப்ப 21 into 5னா 105 வந்திருக்கும். 105 பிளஸ் 6 என்ன வரும், 111 வருது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, பேட்டர்ன் 5ஆல மல்டி பண்ணிட்டு 6 ஆட் பண்றாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே அதே தான் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. அப்ப லாஸ்ட் நம்பரை என்ன பண்ணுவோம், 5ஆல மல்டி பண்ணிட்டு பிளஸ் 6ஆல ஆட் பண்ணுவீங்க. அப்ப 2811 5ஆல மல்டி பண்ணுங்க. ஸோ 5ஆல மல்டி பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், 14055 வருமா. ஸோ அதோட ஒரு 6 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ஒரு 6 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 14,061 வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. சரி, அடுத்த கொஸ்டினும் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். சம் பேட்டர்ன், ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இது மாதிரி பிளாங்க் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இதுல என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகியிருக்கு, ஓகே. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுலாம் அழகா கண்டுபிடிச்சிட்டு இந்த பிளாங்கை வந்து கரெக்டாக செக் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் கரெக்டா எடுத்து எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ நான் 3 நம்பரா பிரிச்சிருக்கேன். ஓகேவா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு, இ இருக்கு, 2 எஃப் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் இஆ இருக்கும், அடுத்தது டபிள்யூஎஃப், அடுத்தது எனக்கு இங்கே எஃப் மிஸ் ஆயிருக்கு எஃப், அடுத்ததுல இங்கே இ மிஸ் ஆயிருக்கும் இ வரும், அடுத்தது இந்த இடத்துல இ எஃப். ஓகேவா. ஸோ இஎஃப் இஇ எஃப்னு வரும். ஓகே தானே. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் சிலாகிசம்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சம் சார்ஜஸ் ஆர் மெட்டல், ஒரு சில சார்ஜஸ் வந்து மெட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா. அப்போ சார்ஜஸ் வந்து மெட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்தது எல்லா மெட்டலுமே ஹார்டா தான் இருக்கும். ஸோ இந்த எல்லா மெட்டலுமே ஹார்ட். ஸோ ஹார்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துறேன். சம் ஹார்ட் ஆர் ஸ்டூல், சில ஹார்ட் வந்து ஸ்டூல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆல் சார்ஜஸ் ஆர் மெட்டல், எல்லா சார்ஜஸ்மே மெட்டலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியா, இல்ல, சம் சார்ஜஸ் தான் மெட்டல். ஸோ அப்போ இங்க என்ன பண்ணிருக்க மாட்டோம், நம்ம அப்படியே கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ண மாட்டோம். அடுத்தது சம் ஸ்டூல்ஸ் ஆர் ஹார்ட், சில ஸ்டூல் வந்து ஹார்டுன்னு சொல்லிட்டாங்க, சில ஸ்டூல் எனக்கு ஹார்டு தானே. ஸோ இங்க சம் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ கன்க்ளூஷன் 2 மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ஃபாலோ. ஓகே தானே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல கொடுத்துருக்காங்களா. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு சர்க்குலர் டேபிள் ஃபேசிங் த சென்டர். ஸோ சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த லைன் இம்பார்ட்டன்ட், சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்காங்களா இல்ல அவே ஃப்ரம் த சென்டரா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, கிரண் சிட் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பிகு. ஸோ கிரண் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிகுக்கு தேர்ட் ரைட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிகு இங்க இருக்காங்க அப்படின்னா கிரண் எங்க இருந்திருப்பாங்க, இவனோட தேர்ட் ரைட்ல இருந்திருப்பாங்க. அப்போ 1 2 3. ஸோ இவனோட தேர்ட் ரைட் அப்படின்னா இந்த பொசிஷன் தானே வந்திருக்கும் 1 2 3. ஸோ கிரண் இங்க இருந்திருப்பான். அடுத்தது சியா சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் கிரண். ஸோ கிரணுடைய ரைட் அப்படின்னா எந்த சைடு வந்திருக்கும், ஸோ இப்போ உள்ள ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இவனுடைய ரைட் அப்படின்னா இந்த சைடு தானே வந்திருக்கும், செகண்ட் ரைட். அப்போ சியா இங்க இருந்திருப்பாங்க. அடுத்தது லீனா சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சியா. ஸோ இவங்களுடைய தேர்ட் லெஃப்ட்ல லீனா இருக்காங்க. ஸோ சியாவுடைய தேர்ட் லெஃப்ட்னா 1 2 3 இதானே. ஸோ லீனா இங்க இருந்திருப்பாங்க. அடுத்தது ரீனா இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் லீனா. ஸோ லீனா வந்து ரீனாவோட இமீடியட் நெய்பர்னு சொல்லிட்டாங்க. இமீடியட் நெய்பர்னா பக்கத்துல போகணும்.
ஸோ இந்த சைடு எனக்கு ஆல்ரெடி ஆக்குபைடா இருக்கு. அப்ப இங்கதான் யார் வந்திருப்பா? ரீனா வந்திருப்பாங்க. அடுத்தது ஏன்னா யார் நேம் நம்ம விட்டுட்டோம்? ஜெயா. ஸோ ஜே வந்து இங்க வந்திருப்பாங்களா? ஸோ 6 பேருமே வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹூ சிட் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஜியா. ஸோ யார் வந்து ஜியாவுடைய இமிடியேட் லெஃப்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட இமிடியேட் லெஃப்ட்ல அப்படின்னா யார் இருக்கா? கிரண் தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி கிரண் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்தது if I stands for plus. ஸோ நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன், நார்மல் சிம்பிளிஃபிகேஷனுக்கான ஈக்குவேஷன் தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆல்பபெட்டுக்கான சைன் இருக்கும், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இது மாதிரி சைன் இருக்கும். அந்த சைன் வந்து நீங்க அப்ளை பண்றாப்புல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 95 இருக்கா? ஓகேவா? 95 K19 அப்படின்னு சொல்லி இருக்கும். 95 கேக்கு பதிலா டிவிஷன் டிவைடட் பை 19. இந்த பிராக்கெட்லாம் நீங்க அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது ஜே இருக்கு. ஜேக்கு பதிலா என்ன சொல்லியிருக்காங்க? மல்டிபிள் சொல்லிட்டாங்க. ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிபிள். அடுத்தது 7. எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸ் 15. ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிளஸ். அடுத்து 10. ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிபிள் 4. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? 19 1 டைம்ஸ், 95 வந்து 5 டைம்ஸ். ஸோ 5 into 7 35 வந்திருக்குமா? ஸோ 35 minus 15 plus ஒரு 40. ஸோ 35ல 15 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 20 வருமா? ஸோ 20 plus 40 ஸோ 60 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். ஓகேவா? சரி, அடுத்தது எம்பர்டட் ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இதுதான் உங்களுடைய கரெக்டான ஃபிகர். எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஃபிகர் வந்து எங்க எம்பர்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு. ஒரு ரோம்பஸ்குள்ள 2 ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது எங்க எம்பர்ட் ஆயிருக்கு? கரெக்டா ரொட்டேஷன் நாட் அலோட்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு சிஜிஎல் டயர் 2ல தான் ரொட்டேஷன் அலோட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க ரொட்டேஷன் நாட் அலோ தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இங்க பார்த்தோன்னே தெரியுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு எம்பர்ட் ஆயிருக்கா? நான் ஓவர் ரைட் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல எனக்கு எம்பர்ட் ஆயிருக்கு. ஓகே தானே? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 428ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அது வந்து எதோட லாஜிக்கா ரிலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. 317ஓட ஒரு சர்டைன் லாஜிக், ஏதோ ஒரு லாஜிக்ல ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஓகே, 428ங்கிறது சம் பேட்டர்ன்ல 317க்கு ரிலேட் ஆகும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 285ங்கிற நம்பர் வந்து சம் பேட்டர்ன்ல 174க்கு ரிலேட் ஆகும். ஸோ 597 என்னவா ரிலேட் ஆகும்? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கலாம், ஆர்எல்ஸ் மைனஸ் பண்ணி பாருங்க, இல்லை டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்? ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணா இதை நார்மலா எடுத்துக்கோங்க. 400 கிட்ட இருக்கு, இது ஒரு 300 கிட்ட இருக்கு, எனக்கு 750 கிட்ட போகும். பட் செகண்ட் பேட்டர்ன் எனக்கு 700லாம் போகாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வேல்யூ வருது? 428க்கும் 317க்கும் 111 வருதா? ஸோ இங்க டிஃபரன்ஸ் எடுப்போம். இங்கேயும் எனக்கு அதே தான் வருது. ஸோ இங்கேயுமே எனக்கு டிஃபரன்ஸ் வந்து 111. ஸோ அப்போ 597ல இருந்து 111 மைனஸ் பண்ணா என்ன வேல்யூ வரும்? ஸோ இதுல இருந்து 111 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 486 வருமா? ஸோ 486னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 14 42 7. ஸோ இந்த நம்பர் அண்ட் தென் 12 34 5. ஸோ இந்த பேட்டர்ன் ரெண்டு நம்பர் வந்து அவங்க கிவன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க நோட்ல. ஸோ நோட் எப்போதுமே சேமா தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 13 ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த 13 ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், மல்டி பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த 13 பிரேக் பண்ணக்கூடாது. 1 தனியா 3 தனியா 3 தனியா 1 தனியா பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இந்த லைன் சொல்லிட்டாங்க. பிரேக்கிங் டவுன் 13 into 1 and 3 and then forming mathematical operation on 1 and 3 is not allowed. ஓகேவா? ஸோ இந்த லைனை ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த 14 தான் நான் எடுப்பேனே தவிர 1 and 4 அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ண கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். 14 இது எல்லாமே எனக்கு 7 டேபிள் வராப்புல இருக்கு. ஸோ 7 டேபிள் நான் ஏதாவது யோசிச்சிருப்பேன். அண்ட் தென் இங்க பார்த்தா எனக்கு என்ன ஆகல, எல்லாமே 12 டேபிளையோ இல்லை 5 டேபிளையோ எதுவுமே வராப்புல இல்லை. ஸோ அப்போ வேற பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த சின்ன 2 நம்பரை ஆட் பண்ணி பாருங்க.
14 பிளஸ் 7 என்ன வரும்? 21 வருமா? 21ஓட 2 மல்டி பண்ணா 42 வரும். ஸோ இதே பேட்டர்ன் எனக்கு ஃபாலோ ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவேன். அதாவது 14 பிளஸ் 7 என்ன வரும்? 21 வருமா? ஸோ 21 2ஆல மல்டி பண்ணா 42. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்றாங்க, ஆட் பண்ணி 2ஆல மல்டி பண்ணா 42. இதே பேட்டர்ன் எனக்கு இங்க ஃபாலோ ஆகும். ஃபாலோ ஆனாதான் கரெக்ட். அப்ப 12 பிளஸ் 7 என்ன வேல்யூ வந்திருக்கும்? 17 வரும். ஸோ 17 இன்டூ 2 34. ஸோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணிட்டு 2ஆல மல்டி பண்ணா செகண்ட் நம்பர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே பேட்டர்ன் வேற எங்க வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. அண்ட் தென் இதுல நான் ஆப்ஷன் வச்சு ஸ்கிப் பண்ணுவேன். இந்த ஆப்ஷன் எனக்கு கண்டிப்பா வராது. 131 2ஓட மல்டிபிள்ல, ஸோ நான் செக் பண்ணவே மாட்டேன். அடுத்தது 29ஐயும் 43ஐயும் ஆட் பண்ணும். ஸோ 29 பிளஸ் 43 என்ன வேல்யூ வந்திருக்கும்? 72 வருமா? ஸோ 72 2ஆல மல்டி பண்ணீங்கன்னா 144. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் கேலண்டர் சம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கேலண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா 5th டே இஃப் கண்டிஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நார்மல் ஒரு டேட் கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆகஸ்ட் 15 1947 எந்த டேல வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ரொசீஜர் எடுப்போம் இல்லையா, அந்த ப்ரொசீஜர் இங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா இஃப் கண்டிஷன்ல சொல்லியிருக்காங்க. இஃப் 5th May 2010 வாஸ் வெனஸ்டே, அது வெனஸ்டேவா இருந்துச்சுன்னா 5th June 2022 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்குறப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுப்போம் இல்லையா, செஞ்சுரிஸ்ல இருந்து, ஸோ அது மாதிரி எடுக்கக்கூடாது. இந்த வெனஸ்டேல இருந்து எடுங்க. சரி, இப்போ 2010 அடுத்தது 2011 2012 13 14 15 கொஞ்சம் லென்த்தா போறாப்புல இருக்கும். பட் இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? இதுல நான் லீப் இயர் மட்டும் மைண்ட்ல கன்சிடர் பண்ணேன் அப்படின்னாலே இனஃப். ஓகேவா? லீப் இயர் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது இங்க 5th June சொல்லியிருக்காங்க, அங்க வந்து 5th May சொல்லியிருக்காங்க. அவ்வளவு. சரி, நான் மே மந்த் தான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? ஸோ 5th May வெனஸ்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷமே அதே நாள் எனக்கு என்னவா இருக்கும்? தேர்ஸ்டேவா இருக்கும். நெக்ஸ்ட் இயர்ல எனக்கு பிப்ரவரியில ஒரு 29 வருமா? இது ஏன்னா லீப் இயர். ஸோ லீப் இயர் வரதெல்லாம் நான் டிக் பண்ணிருப்பேன். ஸோ லீப் இயர் வரப்பெல்லாம் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுவீங்க. அதாவது இங்க தேர்ஸ்டேவா இருக்கு அப்படின்னா இங்க என்ன வாங்கியிருக்கும்? சாட்டர்டேவா இருக்கும். ஃப்ரைடே ஸ்கிப் பண்ணிட்டு சாட்டர்டே அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. அடுத்தது சண்டே. நெக்ஸ்ட் இயர் வந்து மண்டேவா இருக்கும். அடுத்ததுல டியூஸ்டே. நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு தேர்ஸ்டேவா இருக்காது, வெனஸ்டேவா ஆகிடும். ஓகேவா? அடுத்தது சாரி, வெனஸ்டேவா இருக்காது, தேர்ஸ்டேவா ஆகியிருக்கும். ஸ்கிப் பண்ணுவோம். ஓகேவா? இங்க ஃப்ரைடே, தென் சாட்டர்டே, இங்க சண்டே வந்துருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது மண்டே ஸ்கிப் பண்ணிட்டு டியூஸ்டே எடுத்திருப்பீங்க. லாஸ்ட் ஒன் வென்ஸ்டே, இங்க வந்து தேர்ஸ்டேவா இருக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஓகேவா? ஸோ அப்போ 5th May 2022 என்னவா இருக்கும்? தேர்ஸ்டேவா இருக்கும். இது வரைக்கும் ஓகேவா? ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஜூன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 5th Mayல இருந்து 5th Juneக்குள்ள எத்தனை நாள் இருக்கும்? 31 days இருக்குமா? ஏன்னா மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 31 days இருக்கும். ஸோ அதனால டோட்டலா 31 days இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பீங்க. ஸோ 31 days அப்படின்னா நமக்கு எத்தனை ஆட் டேஸ் சொல்லுவோம்? 3 ஆட் டேஸ் சொல்லுவீங்களா? ஸோ அப்போ தேர்ஸ்டேவோட என்ன பண்ணிக்கோங்க? 3 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 3 ஆட் பண்ணீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் தென் சண்டே. ஸோ சண்டே எந்த ஆப்ஷன்ல இருக்கு? டி ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஆல்பபெட் பேட்டர்ன். ஸோ நீங்க எக்ஸாம் அப்போ ஆல்பபெட்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருப்பீங்க, அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஓகேவா? ஸோ YFD, அடுத்தது VJA, SNX, PRU. ஸோ இதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி ஒய்ல இருந்து வியா மாறி இருக்கா? ஸோ -3, இங்கேயுமே -3, இங்கேயுமே -3. 3 நம்பர்ஸ் வந்து நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ரெடியூஸ் ஆகும். அடுத்தது எஃப்ல இருந்து ஜேவா மாறி இருக்கு. ஸோ +4, ஜே +4 தான் நமக்கு என்ன வேல்யூ வரும்? n வருமா? அடுத்தது nல இருந்து 4 ஆட் பண்றீங்க. ஸோ பேட்டர்ன் செக் பண்ணிட்டு அடுத்த நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ D -3, A -3, X -3. ஓகேவா? ஸோ அப்போ P -3 அப்படின்னா என்ன வேல்யூ இருக்கும்? M வருமா? அடுத்தது R +4 தான். ஸோ R +4 அப்படின்னா
இதோட வேல்யூ 18, 18 பிளஸ் 4 22 வரும். 22னா வியோட வேல்யூ. அடுத்தது யூல இருந்து 3 மைனஸ் பண்ணுங்க. யூ மைனஸ் 3னா ஆர் வந்திருக்குமா? அப்ப MVR தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஓகே தானே? சரி, அடுத்தது நம்பர் சீரிஸ். ஸோ நம்பர் சீரிஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் மல்டிபிள் பேட்டர்னா இருக்குமா இல்ல அடிஷன் பேட்டர்னா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பேன். ஸோ எனக்கு பாக்குறப்போ இது அடிஷன் பேட்டர்னா தான் தெரியுது. ஏன்னா சின்னதா தான் கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 26, 37, 59, 92, 136 அண்ட் தென் லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எவ்வளவு அதிகம் ஆகியிருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் 37 11 நம்பர்ஸ் அதிகமாயிருக்கு. அடுத்தது இங்கே 22 நம்பர்ஸ் அதிகமாயிருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 33 நம்பர்ஸ் அதிகமாயிருக்கா. ஸோ லாஸ்ட் ஒன் 44 செக் பண்ணுங்க. இதோட ஒரு 44 ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வருதா? ஸோ அப்போ 11 டைம்ல 11, 22, 33, 44 அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அப்போ லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 55 இருக்குமா? ஸோ 136 55 ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 191 வருமா? ஸோ 191 தான் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ 37th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மிரர் இமேஜ். ஸோ மிரர் இமேஜ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ எக்ஸாம்ல எழுதுறாப்புல இருந்துச்சு அப்படின்னா நீங்க எழுதி பார்த்துருங்க. டயக்ராமா இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது, நீங்க பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்ல நமக்கு ரஃப் ஷீட் தருவாங்கல்ல, இந்த கொஸ்டின் அப்படி எழுதுங்க. எழுதிட்டு இப்படி ஜஸ்ட் பேப்பர்ஸ் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இல்லைனா இப்படியே கண்டுபிடிச்சாங்க, இனாஃப் தான். ஸோ எனக்கு ஏ வந்து பேக் சைடில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனுமே தப்பு. கரெக்டா? ஏ வந்து இன்வெர்டடா இருக்கு, வாட்டர் இமேஜ்ல இருக்கு. ஸோ இது ரெண்டுமே தப்பு. ஸோ எய்தர் சிஆர்டி தான் எனக்கு ஆன்சரா வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். 2 வந்து எப்படி இருக்கணும்? நமக்கு ஆக்சுவலா 2 வந்து இப்படி இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ எனக்கு 2 வந்து இங்க கரெக்டா அப்படியே இருக்கு. நேச்சுரல் நம்ம நேரா ரியலா பாக்குறாப்லே இருக்கு. ஸோ இதுவுமே தப்பு. ஸோ இது மட்டும் தான் கரெக்டா இருக்கும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. டி வந்து இன்வெர்டடா டிமா இருக்கும். 4 வந்து இந்த சைடு வந்து லைன் இருக்கணும். ஓகே, ஜியுமே கரெக்டா தான் இருக்கு, கேவுமே கரெக்டா தான் இருக்கு. அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் 38th கொஸ்டின் பாருங்க. இதுவுமே ஒரு நம்பர் சீரீஸ் தான். இந்த சீரீஸ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன சீரீஸா இருக்கும்? மல்டிபிளேஷன் பண்ணியிருப்பாங்க, இல்ல கியூப் வேல்யூ ஆட் பண்றது, இது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு பெரிய பெரிய நம்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14, 85, 511, 3067, அடுத்தது பாத்தீங்கன்னா 18403. அதுக்கப்புறம் டிஜிட்டே எனக்கு மாறிடுச்சு, 6 டிஜிட் வேல்யூ வந்துருச்சு. ஸோ இதோட என்ன நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க? நான் 14ல இருந்து எப்போதுமே கண்டுபிடிக்க மாட்டேன், ஒரு தேர்ட்ல இருந்து கண்டுபிடிங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். இப்போ தேர்ட் நம்பர் 511 இருக்கா? சரி, 511 இருக்கா? 511 அப்ராக்சிமேட்டா 500 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப 500 நான் எந்த நம்பரால மல்டி பண்ணா எனக்கு 3000 கிட்ட வரும்? 6 ஆல மல்டி பண்றப்ப எனக்கு 3000 கிட்ட வருமா? அப்ப இந்த 511 6 ஆல மல்டி பண்ணுங்க. 6 ஆல மல்டி பண்ணா என்ன வேல்யூ வரும்? 3066 வருது. ஆனா இங்க என்னவா இருக்கு? 3067 இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஒரு நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க. சேம் இதே பேட்டர்ன் எல்லா இடத்துலயுமே ஃபாலோ ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிருக்காங்க? 6 ஆல மல்டி பண்ணிட்டு 1 ஆட் பண்ணிருக்காங்க. சோ 85 into 6 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 510 வருமா? சோ +1. சோ அப்ப பேட்டர்ன் என்ன? 6 ஆல மல்டி பண்ணிட்டு 1 ஆட் பண்றதா. சோ அப்ப லாஸ்ட் நம்பர் 6 ஆல மல்டி பண்ணீங்க அப்படின்னா 18, 24, 50, 11. அப்போ 110418 வருமா? சோ இதோட ஒரு 1 ஆட் பண்ணிக்கோங்க. சோ இதோட ஒரு 1 ஆட் பண்ணீங்கன்னா 110419 வருமா? சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்தது ஒரு வேர்ட் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதுக்கான கோடிங் கொடுத்துருவாங்க, நியூமரிக்கல் கோடிங் கொடுத்துட்டு சோ இதுல ஏதாவது ஒரு ஆல்பபெட்டோடைய கோட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்ப பாருங்களேன். நெயிலுடைய கோடு என்னன்னா 2637. ஸோ இதுல எப்படி இருக்காதுன்னா அப்படியே வேல்யூஸ் இருக்காது. இப்போ நெயிலோட கோடு வந்து 2637 அண்ட் தென் லேண்டோடைய கோட் பாத்தீங்க அப்படின்னா 3278. ஓகேவா? ஸோ நெயில இருக்க எல்லா ஆல்பபெட்டுமே இருக்கா? NAL. அதே ஆல்பபெட் தான் கீழே இருக்கு, லேண்ட்லைன் LAN அப்படியே இருக்கு. பட் இங்க I இருக்கு, இங்க E இருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் இங்கேயும் வராத, காமனா வராத நம்பர் தான் E உடைய கோடா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துலாமா? ஸோ அப்ப இங்க காமனா என்ன இருக்கு? 237. இங்கேயுமே 327 காமனா இருக்கா?
ஸோ அப்போ ஈயோடைய வேல்யூ என்னன்னு சொல்லலாம், 8ன்னு சொல்லிடலாமா? ஸோ 8 தான் உங்களுடைய கோடா இருக்கும். சம்டைம்ஸ் இப்படி மாத்தியும் கொடுப்பாங்க, 8327 இப்படியும் கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால நீங்க காமனா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. பிளேஸ் வேல்யூ மட்டும் நம்ம செக் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரிப்பா. ஸோ இதுல நம்ம ஃபுல்லா ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.